ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை நீதிமொழிகள் 8:32. பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் எந்த வழி நல்ல வழி, எது நிலையான வழி, எது செம்மையான வழி, எது பரிசுத்தமான வழி என்று சரியாக தெரிந்தெடுக்காமல் தனக்கு எது பிடித்திருக்கிறதோ அதுதான் நல்ல வழி என்று நினைத்து தவறான வழியில நடக்கிறாங்க. தவறான வழியிலே நடக்கிறேன் என்று சொல்லி தெரிந்திருந்தாலும் கூட தனக்கு அந்த வழி பிடித்திருந்ததால் அது சிறந்த வழி என்று சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அந்த தவறான வழியிலே தனக்கு நல்ல பலன் கிடைத்தது, தான் நன்றாய் இருப்பதாகவும் பொய் சொல்லி என்ன பண்றாங்க, அநேகரை தன்னுடைய வழியில இழுக்கிறாங்க. அநேகர் இப்படிப்பட்ட பொய்யை நம்புகிற அளவிற்கு உண்மையான வழியை நம்புகிறதும் இல்லை. இது உலக இயல்பு. ஆனால் உண்மையான தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்து தான் எல்லாமே. ஆமென். அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் பாருங்கள், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஏன் சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் ஆவிக்குரிய வழியிலே சிறந்து விளங்கிட அவருடைய ஜீவ வழியில் நடக்க வேண்டும். அந்த ஜீவ வழியிலே எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையின்படி வாழ தெரியாதவர்கள் தான் அவரை குறை கூறுவார்களே தவிர, உண்மையாய் அவரை நேசித்து அவர் வழியிலே அவரை போலவே நடக்கிறவங்க அவரை குறை கூறுவதும் இல்லை, அவரை அவமதிப்பதும் இல்லை. நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இனி ஒவ்வொரு நாளுமே இந்த உலகத்திலே முடிவு பரியந்தம் நம்மோடு இருக்கிற இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து அவர் வழிகளில் நடந்து பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். ஆமென். God bless you. நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வழியில் நடந்து பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருக்க கிருபை தாரும். எங்களை முற்றிலுமாய் இந்த வார்த்தைக்கு தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.